அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, எருமக்கூடிய யுத்தம் ரொம்ப காரசாரமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மதீனாவிலிருந்து ஒரு கடிதம் வருகிறது. ஹசரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலைமை ஏற்று அந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தளபதியாக இருக்கிறாங்க. இந்த லெட்டர் அங்கேருந்து வருது. அந்த லெட்டரை படிச்சுட்டு தன்னுடைய தலப்பாகையை கலட்டி அபூ உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அந்த தலப்பாகையை கொடுத்து விட்டு, இனி நீங்கள் தான் இந்த போருக்கு தளபதி, நீங்கள் தான் பொறுப்பேற்று இந்த போரை நடத்த வேண்டும், நான் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சாதாரண வீரன் என்பதாக சொல்லி அந்த போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார்கள். போர் சுவாரஸ்யமாக நடந்து வெற்றி அடைகிறது. வெற்றி அடைந்ததற்கு பின்னால் சக தோழர்கள் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், அந்த லெட்டரிலே என்ன இருந்தது, அது யார் கொடுத்து அனுப்பியது என்பதாக கேட்கும் பொழுது, இது ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் வந்திருக்கிறது, அவர்கள் இப்பொழுதுதான் பொறுப்பேற்று இருக்கிறார்கள், ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அந்த லெட்டரிலே என்ன இருந்தது என்று சொன்னால், ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போர்ப்படை தளபதி என்ற பொறுப்பில் இருந்து நீக்குகிறேன், அந்த பொறுப்பிற்கு அபூ உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நியமிக்கிறேன் என்பதாக சொல்லி எழுதியிருந்தது. அப்ப அந்த சகோ தோழர்கள் கேட்கிறாங்க, ரொம்ப சாதாரணமாக தன்னுடைய பொறுப்பை விட்டு கொடுத்து விட்டீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்டார்கள். அதற்கு ஹஜரத் ஹாலித் பின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விற்காக போரிடுகிறேன், உமருக்காக அல்ல. அருமை சகோதரர்கள், அந்த வாக்கியம் மிக முக்கியமான ஒரு வாக்கியம். நான் அல்லாஹ்விற்காக போரிடுகிறேனே தவிர உமருக்காக அல்ல. உமர் இப்படி சொல்லிவிட்டார் என்பதற்காக என்னுடைய பொறுப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவரிடத்திலே தர்க்கம் செய்ய நான் விரும்பவில்லை. மாறாக இந்த சமுதாயத்திற்காக, இந்த சமூகத்திற்காக நான் அல்லாஹ்விற்காக வேண்டி போரிடவே விரும்புகிறேன் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே, இந்த சம்பவத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால், நம்முடைய பொறுப்பிலிருந்து விலக்கி நீங்கள் சாதாரண ஒரு மனிதர்தான் என்பதாக சொல்லி ஒரு லெட்டர் வந்திருந்தால், நம்முடைய நிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாம் என்ன முடிவெடுத்திருப்போம், நம்முடைய நிலைமை அப்பொழுது என்னவாக இருந்திருக்கும் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அருமை சகோதரர்களே. ஒரு மனிதன் எதை செய்வதாக இருந்தாலும், இன்னும் சொல்ல போனார், ஒரு முஃமின் எதை செய்வதாக இருந்தாலும் அது அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே என்பதாக இருக்க வேண்டுமே தவிர இன்னொரு மனிதருக்காக இருக்கக்கூடாது என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது அருமை சகோதரர்களே. இன்றும் ஒரு சில தலைவர்கள், ஒரு சில தொண்டர்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் யாரை சொல்கிறேன் என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். கனிமான சகோதரர்களே, நேற்றைய தலைவர்கள் இன்றைக்கு சாதாரண ஒரு வீரனாக, சாதாரண ஒரு மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தொண்டர்கள் இன்று மிகப்பெரிய தலைவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு தொண்டனை உருவாக்க வேண்டும் அருமை சகோதரர்களே. இப்படி ஒரு மூமினை உருவாக்க வேண்டும். இப்படிப்பட்ட மூமின் தான் தலைவன் பகுதிக்கு உரித்தானவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா நேரங்களிலும் சமுதாய பணி செய்யக்கூடிய மனிதனாக என்னையும் உங்களையும் ஆக்கியரில் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.